அமெரிக்க போர் விமானங்களுக்கு வான்வழியை பயன்படுத்த ஸ்பெயின் அதிரடி தடை. ஈரான் மீதான அமெரிக்காவின் இராணுவ தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க போர் விமானங்கள் தனது நாட்டு வான்வழியை பயன்படுத்துவதற்கு ஸ்பெயின் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தடை விதித்துள்ளது. ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர் மார்கரிட்டா ரோப்லஸ் இந்த தீர்மானத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச சட்டங்களை மீறி ஒருதலைப்பட்சமாக முன்னெடுக்கப்படும் இந்த போருக்கு ஸ்பெயின் ஒத்துழைக்காது என அவர் தெரிவித்துள்ளார். வான்வழி தடையின்படி ஈரான் போரில் ஈடுபடும் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஸ்பெயின் வான்வழியாக பறக்க முடியாது. மேலும் ஸ்பெயினில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்களான ரோட்டா மற்றும் மொரோன் ஆகியவற்றை ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிரதமர் பெட்ரோ சாnchez ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் இந்த முடிவால் அதிருப்தியடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயின் மீது கடும் வர்த்தக தடைகள் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த தடையின் காரணமாக அமெரிக்க போர் விமானங்கள் தற்போது பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி வழியாக நீண்ட தூர மாற்றுப்பாதைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இது நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.